Dear students, in this class we are going to see about Kirchhoff's laws and Wheatstone bridge. Ohm's law is useful only when a simple circuit is consisting of a single resistance and current. It is used. You can find the current in the circuit by using Ohm's law. If you consider a circuit like this, complicated circuits, you cannot use Ohm's law. Here we use Kirchhoff's laws. There are two laws, Kirchhoff's laws. One is called the current rule and another is voltage rule. First let us see the current rule. The current rule states that in any junction, in a circuit if you consider any junction is a point where more than two currents meet. Two current ரெண்டு வழியாக்கு மேல இருக்குது மீட் பண்ற இடம் ஜங்ஷன் பேர். So at any junction in a circuit the algebraic sum of currents is equal to 0. The currents meeting at any junction, it is the algebraic sum of currents meeting at any junction is 0. This is the first law. Algebraic sum of currents. Algebraic sum na இந்த ஜங்ஷன்ல எத்தனை கரண்ட் மீட் ஆகுதுன்னு பார்க்கணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், ஒவ்வொரு கரண்ட்டுக்கும் சைன் கொடுக்கணும், பிளஸ் மைனஸ் ஆன சைன் கொடுக்கணும், கொடுத்து கூட்டினா அந்த டோட்டல் will be 0 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லா. இந்த லா சர்க்யூட்னுடைய எந்த பார்ட்லயும் சார்ஜ் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஜங்ஷன் நோக்கி எவ்வளவு சார்ஜ் எவ்வளவு கரண்ட் வருதோ அது ஜங்ஷன் விட்டு வெளியே போய் ஆகணும். ஜங்ஷன்ல எந்த சார்ஜும் ஸ்டோர் பண்ண முடியாது, எந்த சார்ஜும் டிசப்பியர் ஆகாது, உள்ள நுழைந்து வெளியே போய் தான் ஆகணும். இந்த கான்செப்டின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் லா சொல்லப்படுகிறது, ஃபர்ஸ்ட் ரூல். இந்த ரூலுக்கு சைன் கொடுக்கும் போது எந்த கரண்ட் பிளஸ் எந்த கரண்ட் மைனஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ரூல் சொல்லப்படுகிறது, சைன் கன்வென்ஷன். when the current is flowing towards the junction it is taken as positive. ஜங்ஷன் நோக்கி போற கரண்ட் பாசிட்டிவ்னு சொல்லிட்டோம், ஜங்ஷன் விட்டு வெளியே போற கரண்ட் மைனஸ்னு எடுத்துக்கணும். this is the sign convention for first rule. இப்ப ஃபர்ஸ்ட் ரூலை ஈக்குவேஷன் வடிவத்தில் எழுதணும். எப்படி எழுதலாம் அது எழுதுறதுக்கு கொஞ்சம் எளிமையான வழி சொல்றேன், கவனிச்சுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஈக்குவல் டு 0ன்னு சொன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த ஜங்ஷன்ல மீட் ஆகிற கரண்ட் எல்லாத்தையும் எழுதிக்குவோம், சைன் போடாம பிளஸ் மைனஸ் இல்லாம கேப் கொடுத்து எழுதிக்கலாம். there are 5 currents, I1, I2, I3, I4 and I5. 5 கரண்ட் இருக்கு. இந்த 5 கரண்ட்னுடைய அல்ஜிபிரிக் சம் 0ன்னு சொல்லப்படுகிறது. சைன் எப்படி கொடுக்கணும்னு சொன்ன கொண்டாட்டி முன்ன சைன் கன்வென்ஷன் சொன்ன ஜங்ஷன் நோக்கி போற கரண்ட் வந்து அதை பிளஸ்னு எடுத்துக்கணும், ஜங்ஷன் விட்டு வெளியே போற கரண்ட் வந்து மைனஸ்னு எடுத்துக்கணும். so the current towards the junction is taken as positive and the current away from the junction is taken as negative. so O is the junction, I1 is towards the junction, so this is positive. I2 is away from the junction, so minus. And I3 is towards the junction, positive. I4 is away from the junction, minus. I5 again is away from the junction, minus. So this is current rule. இதுக்கு இந்த ரூல் அப்ளை பண்ணா என்ன செய்யணும், முதல்ல ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த ஜங்ஷன்ல என்னென்ன கரண்ட் மீட் ஆகுதுன்னு பார்த்து அந்த கரண்ட் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்றோம். ஜங்ஷன் நோக்கி போனா பிளஸ், ஜங்ஷன் விட்டு வெளியே போனா மைனஸ். Now let us go to the second rule, namely voltage rule. இந்த வோல்டேஜ் ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சர்க்யூட்ல take a closed path. For example, let me give the name ABCD is the closed path. ABCD is a closed path. In any closed path of a network, so this is voltage rule. In any closed path of a network,
the algebraic sum of the product of current and resistance is equal to algebraic sum of EMF in the closed path. So this is second rule, voltage rule. Once again, in any closed path, the algebraic sum of product of currents and resistances is equal to the algebraic sum of EMFs in the closed path. So book la algebraic sum கொடுக்காம அதுக்கு பதிலா total EMF in the circuit கொடுத்திருப்பாங்க. ரெண்டு எடுத்துக்கலாம். ஆனா நம்ம வந்து algebraic போடும்போது பிளஸ் மைனஸ் அலாட் பண்ணோம் EMF க்கும். அதுக்கு we have to use the sign convention. The second rule க்கு sign convention இருக்குது. இங்க ரெண்டு sign convention யூஸ் பண்ண போறோம். So முதல்ல இது mathematical formula எப்படி எழுதுறது அப்படினா இந்த எக்ஸாம்பிள் படத்துல காட்டுற எக்ஸாம்பிள் எழுதியோ. Let us take the closed path A B C D A. Closed path என்ன? A ஆரம்பிச்சு B போயிட்டு C அங்க இருந்து D அங்க இருந்து A. So you move along the direction A B C D A. இப்போ sign convention பார்ப்போம். Left hand side la algebraic sum of product of current and resistance. அதுக்கு இந்த closed pathல என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது என்னென்ன கரண்ட் இருக்குது அத்தனை மல்டிப்ளை பண்ணி எழுதிப்போம். A to B போகும்போது I2 R2 இருக்குது. So I2 R2. இந்த பிளஸ் மைனஸ் அப்புறம் முடிவு பண்ணிப்போம். சைன் கன்வென்ஷன் பேஸ் பண்ணி சைன் கன்வென்ஷன் சொல்ல சைன் கன்வென்ஷன் பேஸ் பண்ணி சொல்லிப்போம். செகண்ட் ஒன் I3 R3. Third one, I4 R4. Fourth one, I1 R1. The left hand side, right hand side of the equation. Algebraic sum of EMFs. In the closed path la எத்தனை செல் இருக்குன்னு பார்ப்போம். முதல் செல் EMF E1 எடுத்துப்போம். செகண்ட் செல் EMF E2. இந்த ரெண்டு EMF ரைட் ஹேண்ட் சைடுல எழுதுவோம் with a small gap. Without assigning sign. இப்ப sign கொடுக்கிறது இதுக்கு ஒரு sign convention rule, product of current and resistance க்கு ஒரு sign convention rule, product of that is the EMF க்கு ஒரு sign convention. ரொம்ப சிம்பிள் தான். Assume that you are traveling along the closed path in any direction, either in the clockwise direction or anti-clockwise. Let us consider we are moving in the clockwise direction as mentioned in this direction A, B, C, D, A. Assuming that we are moving in this direction. If the current in the closed path, in this particular path, when you move from A to B, there is a current I2. If this current is in the same direction as our movement direction, நாம் எந்த பக்கம் மூவ் பண்றோமோ அதே டைரக்ஷன் கரண்ட் இருந்தா அந்த கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்றது அந்த கரண்ட்டை let us take it as plus. So நம்ம போற டைரக்ஷன்ல இருந்தா அந்த கரண்ட் பிளஸ், நாம போற டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருந்தா அந்த கரண்ட் மைனஸ் எடுத்துக்கணும். அப்படினா நெக்ஸ்ட் பார்ட் வருவோம். I3 R3 ன்றது I3 R3. இது B to C நம்ம மூவ் ஆகணும். A to B, B to C மூவ் ஆகணும். B to C மூவ் ஆகும்போது அதே டைரக்ஷன்ல I3 இருந்தது. So therefore the product I3 R3 is also taken as positive. Then let us move from C to D. இந்த பார்ட்ல current I4 இருக்குது. இதனுடைய டைரக்ஷன் நாம மூவ் பண்ற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதால I4 is taken as minus. Again D to A, I1 in the same direction plus. So the first sign convention for second rule voltage rule is if the current direction is same as your movement direction, நீங்க நடந்து போற அந்த டைரக்ஷன்லயே கரண்ட் இருந்தா அது பாசிட்டிவ் எடுத்துக்கோ, நீங்க மூவ் பண்ற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருந்து அது நெகட்டிவ் எடுத்துக்கலாம். சரி கிளாக் வைஸ்ல தான் மூவ் பண்ணுவான்னு கேட்டா இல்ல, ஆன்டி கிளாக் வைஸ் கூட மூவ் பண்ணலாம். பட் கிளாக் வைஸ்ல மூவ் பண்ணும்போது ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு எந்த டைரக்ஷன் மூவ் பண்றோமோ அதே டைரக்ஷன் மூவ் பண்ணும்போது EMF-க்கு டைரக்ஷன் மூவ் பண்ணி சைன் கொடுத்துடணும். இல்ல ஆன்டி கிளாக் மூவ் பண்ணா அந்த மூவ்மெண்ட் டைரக்ஷன் கணக்குல வச்சுக்கிட்டு
product of current and resistance as well as EMF ரெண்டுத்துக்குமே சைன் கொடுக்கணும். இப்போ இந்த செகண்ட் சைன் கன்வென்ஷன் வருவோம். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கிறோம் A to B, B to C. இப்படி மூவ் பண்ணும்போது when you move from the positive terminal of battery to negative terminal through the cell, இப்போ நான் மூவ் பண்றது A to B. நான் மூவ் பண்ணும்போது பேட்டரியுடைய பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு போய் சேர்றேன். எங்க போய் சேரணும் அந்த சைனை செல் கொடு. ஏன் அப்படி? காரணம் கிடையாது. இட் இஸ் கன்வென்ஷன், மரபு அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ பிளஸ் டு மைனஸ் வரும்போது E2 is considered as minus. What about E1? We are moving from B to C. There is no EMF here. C to D, no EMF. From D to A, an EMF E1 is there. Here we move from the negative terminal to positive terminal. We reach the terminal plus positive terminal. Therefore, the sign of E1 is taken as plus. So let us recall the second rule. The algebraic sum of product of current and resistances is equal to algebraic sum of EMF. Algebraic sum of product of current and resistance na ஒரு closed pathல ஒவ்வொரு பாத்ல இருக்கக்கூடிய current resistance மல்டிப்ளை பண்ணி முதல்ல எழுதிக்கிறோம். அதுக்கு சைன் கொடுக்கணும். எப்படி சைன் கொடுக்க போறோம்னா, let us move along the path in a particular direction or in any direction. நாம போற டைரக்ஷன்ல கரண்ட் இருந்தா அதை பிளஸ் எடுத்துக்கோ, போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல கரண்ட் இருந்தா மைனஸ் எடுத்துட்டு சைன் கொடுக்குறோம். அதே போல நாம போற டைரக்ஷன்ல செல்லுக்குள்ள பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு போனோம்னா அந்த செல்லுடைய EMF மைனஸ் எடுத்துக்கோ, எங்க போய் சேர்றோமோ அந்த சைன் எடுத்துக்கணும். பிளஸ் டு மைனஸ் மூவ் பண்றோம். so E2 is taken as minus. இந்த இடத்துல மைனஸ் டு பிளஸ் போறோம். we are moving like this. D to A தான் போக போறோம். so அப்படி போக சொல்லும் it is taken as positive. So this is the sign convention. This is second rule. In the rent rule we are going to apply in a closed network called the Wheatstone bridge. Wheatstone bridge is one of the important application of Kirchhoff's rules. Kirchhoff's rules apply பண்ணக்கூடிய ஒரு good example Wheatstone network. In the Wheatstone network என்ன இருக்கு? Four resistances PQ, RS are connected. PQ, SR are connected in series to form a closed circuit. Between A and C, I connect a galvanometer of resistance G ohms, and between B and D, I connect an EMF cell of EMF E. In various branches, the current flowing are marked in the diagram. படத்துல குறிக்கிற மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒவ்வொரு கரண்ட் பாஸ் ஆகுது, என்னென்ன பகுதியில் என்னென்ன கரண்ட் பாஸ் ஆகுது மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இதுல ஒரு கண்டிஷன் கொண்டு வர போறேன். That is, all the four resistances are adjustable அப்படின்னு வச்சுப்போம். 4 ரெசிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். You adjust the resistance in such a way that the current through the galvanometer is 0. galvanometer வழியா current 0 போக சொல்ல ஒரு கண்டிஷன் கொண்டு வருவோம். That is called the condition for bridge balance. In the galvanometer வழியா current 0 போச்சுனா we say the bridge is balanced. Now we are going to derive here the condition for bridge balance. What will be the condition? When there is no current, when Ig is 0 in the circuit. அதுக்கு we are going to apply both the rules. Current rule as well as voltage rule. இப்போ current rule முதல்ல எங்க பயன்படுத்த போறோம்? Let us apply current rule for the junction B and D. I'm sorry. I'm going to apply the current rule. இங்க A, B, C, D இப்படி கொடுத்துருவோம். சரி, புக்ல அப்படித்தான் கொடுத்துருக்கு. இங்க A எடுத்துப்போம், இங்க B, C, and this is D. So junction B and junction D ல we are going to apply current rule. When the current rule junction B ல current rule என்ன சொல்லுது? Algebraic sum of currents meeting at any junction is 0. எந்த ஜங்ஷன்ல மீட் ஆகுற கரண்ட் உடைய algebraic sum 0. இப்போ இந்த ஜங்ஷன்ல எத்தனை கரண்ட் மீட் ஆகுதுன்னா I1ங்கற கரண்ட், Igங்கற கரண்ட், I3ங்கற கரண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரூலை மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம்ல எழுதும்போது ஃபர்ஸ்ட் கரண்ட் எல்லாம் எழுதிப்போம். at junction B apply current rule. அந்த மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம்ல எழுதும்போது என்ன பண்ண சொல்றேன்? கரண்ட் வந்து முதல்ல எழுதிப்போம்.
plus minus கொடுக்காம கொஞ்சம் கேப் கொடுத்து. So these are the three currents, I1, IG and I3. Algebraic sum of currents equal to 0 அப்படிங்கறத first rule. As per sign convention நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஜங்ஷன் நோக்கி போற கரண்ட் அந்த பிளஸ், ஜங்ஷன் விட்டு வெளியே போற கரண்ட் அந்த மைனஸ். படத்துல இருந்து பார்க்கலாம், I1 is towards the junction B, IG and I3 are away from the junction. So I1 positive, IG and I3 are negative. Let this be equation number 1. Similarly at junction D, apply Kirchhoff's first rule. D junction la first rule apply பண்ணோம்னா இந்த இடத்துல மீட் ஆகிற current I2, IG and I4. So I2, IG, I4 equal to 0. Apply the sign convention. The current towards the junction I2 and IG both are positive. I2 and IG are positive. I4 is moving away from the junction, so it is negative. Equal to 0. இப்போ எனக்கு ஒரு டவுட், இங்க IG பிளஸ் வருது, இங்க IG மைனஸ் வருது, ஒரே கரண்ட் தானே சார், மேல இருந்து கீழே தானே வருது, எப்படி 1 பிளஸ் 1 மைனஸ் வருது அப்படின்னா, சைன் கன்வென்ஷன் பிரகாரம் இந்த ஐஜிங்கிறது இந்த ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் அவே ஃப்ரம் தி ஜங்ஷன், சோ ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் மைனஸ் வரும். அதே கரண்ட் செகண்ட் ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் பிளஸ் ஆகும், பிகாஸ் இட் இஸ் டுவர்ட்ஸ் தி ஜங்ஷன். என் பாக்கெட் வந்து 10 ரூபாய் எடுத்து பக்கத்துல இருக்கிற பாக்கெட் போட்டா என் பாக்கெட் பொறுத்த வரைக்கும் மைனஸ், அது பக்கத்துல இருக்கிற பாக்கெட் பிளஸ். மூவ்மெண்ட் என் பாக்கெட் அவன் பாக்கெட் ஒரே டைரக்ஷன் தான். சோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஐஜி மைனஸ், இந்த இடத்துல ஐஜி பிளஸ். So this is second rule. Then take two closed paths. Bookல ரெண்டாவது closed path கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கொடுத்திருக்கேன், நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கிறேன். Let me consider the closed path ABDA. 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 In the closed path apply voltage rule, apply second rule, voltage rule. இந்த voltage rule apply பண்ணும்போது ஈக்குவேஷன் ஃபார்முலா எப்படி இருக்கு சொன்னா, நாம் எடுத்துக்கிற அந்த closed pathல என்னென்ன கரண்ட் இருக்குது, என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, A to B போவோம். முதல்ல கரண்ட் I1, ரெசிஸ்டன்ஸ் P, so I1 into P. அப்புறம் B ல இருந்து D போனோம்னா IG into G, D to A வந்தோம்னா I2 into R equal to. இந்த closed pathல ஏதாவது EMF இருக்கான்னு கேட்டா no EMF is there. EMF சர்க்யூட் வெளிய இருக்குது, சோ அங்க EMF கிடையாது, அதனால no EMF ங்கறனால let me take it as 0. So this is equation number 3. புக்ல என்ன செய்வான், A B C D A அப்படிங்கிற பெரிய ஒரு க்ளோஸ்ட் பாத் எடுப்பாங்க, ஒரு டெரிவேஷன் போடுவாங்க, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியும், அது பதிலா இதை போட்டால் will be given marks. இப்போ நான் எடுத்துக்கிற க்ளோஸ்ட் பாத் வந்து இதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்குலர் ஃபார்ம் இருக்கக்கூடிய BCDD அப்படிங்கிற க்ளோஸ்ட் பாத் எடுத்துப்போம். ஃபார் க்ளோஸ்ட் பாத் BCDB. In the closed path apply second rule. Second rule apply பண்ணுவோம். B and C வரும்போது as before, algebraic sum of current and resistance, product of current and resistance I3 into Q முதல்ல, அப்புறம் B to C, C to D வரும்போது I4 into S, D to A வரும்போது I2 into R. I'm sorry, B to C, I3 into Q, C to D, I4 into S. From D, I am going to B, not to A. So from D to B, IG into G. இங்கேயும் EMF இல்லைங்கிறதுனால இந்த ஈக்குவல் டு 0. இந்த சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணவே இல்லை நம்ம.
இப்போ ரெண்டுத்துக்கு சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டு பாத்தில் ஐ எம் மூவிங் அலாங் ஏ பி டி ஏ இந்த டைரக்ஷன் மூவ் ஆகுறேன். ஸோ ஏ டு பி மூவ் பண்ணும்போது அதே டைரக்ஷன் இருக்கிற கரண்ட் I1 இஸ் பிளஸ், ஐஜி நாம் போற டைரக்ஷன்ல கரண்ட் இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் ஆஃப் இஸ் ஆல்சோ பிளஸ். ஸோ ஐஜி இன்டு ஜி இஸ் ஆல்சோ பிளஸ். I2R D to A வரும்போது I2 டைரக்ஷன் நம்ம போற டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால I2 is minus. Similarly, here we are moving along this direction BC, CD and DB. BC same direction current plus the next two currents are in opposite direction. நாம போற direction I4 opposite இருக்குது, நாம போற direction IG opposite இருக்குது. அப்ப second and third products are minus. That is the equation number 4. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி condition for bridge balanceங்கிறது adjust the four resistances in such a way that the current through the galvanometer is 0. galvanometer வழியா current 0 ஆச்சுனா current through the galvanometer 0 ன்னு போடும்போது இந்த நாலு ஈக்குவேஷன் என்ன ஆகும்னு பார்ப்போம். ஈக்குவேஷன் 1ல IG 0 ஆயிடும், I1 minus I3 equal to 0 ன்னு வரும். அத I1 equal to I3 ன்னு எழுதலாம். Similarly, secondல IG 0 ஆச்சுனா I2 minus I4 equal to 0 ன்னு கிடைக்கும். இந்த I4 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா I2 equal to I4 ன்னு கிடைக்கும். And the third equation, when this becomes 0, take I2R to the other side. So therefore I1P equal to I2R. Similarly, here IG into G becomes 0. I4 taken to the other side. I3Q equal to I4 into S. Let us name these equations as 5, 6, 7 and 8. Divide 7 by 8. Equation 7 by equation 8 gives, ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்றது பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியா டிவைட் பண்ணோம், ஒரே ஈக்குவல் டு போட்டு ரைட் ஹேண்ட் சைடு தனியா டிவைட் பண்ணுவோம். I1P by I3Q equal to I2R by, so this is I3Q I4 into S. தப்பா எழுதிட்டேன். I3Q I4S. This should be S. அப்போ I2R by I4S. From equation 5 and 6, I1 equal to I3. These two are equal. So I can cancel both as they are equal. Similarly, I2 and I4 can be cancelled. So the final result is P by Q equal to R by S. This is the condition for bridge balance of Bridgestone network.